ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாப்டர் ஃபிட்னஸ். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தோன்னா கேலரி ட்ராக்கிங் இல்லைனா கேலரி கவுண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வெயிட் கெயின் அப்படின்ற இஷ்யூ, அதாவது வெயிட்டை நம்மளை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியாததுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா 2 ரீசன். ஒன்று நமக்கு ஃபுட்லேருந்து எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃபுட்லேயும் எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு தெரியாமல் சாப்பிட்றது. இன்னொன்று நமக்கு என்ன கேலரிஸ் தேவை, நம்மளோட இன்டேக் எவ்வளோ இருக்கணும், நம்மளோட லிமிட் என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த 2 ரீசனுக்கும் ஆன்சர் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கேலரி ட்ராக்கிங், அதாவது கேலரி கவுண்டிங்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஃபுட்லேருந்து கிடைக்கிற கேலரிஸை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம லேர்ன் பண்ணுறது மூலிமா தான். அது எப்படி லேர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் பார்க்குற ஹேபிட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஃபுட்டு எடுக்கும் போதும் கண்டிப்பாக கிராசரிஸ் அந்த ஐட்டம்ஸ் பார்த்தோன்னா பின்னாடி நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸில் இந்த ஃபுட்டு இவ்வளோ சைஸு, சர்விங் சைஸு இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா இவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் இந்த ஃபுட்லேருந்து. ஸோ அதில் இவ்வளோ கார்ப்ஸ், இவ்வளோ ப்ரோட்டீன், இவ்வளோ ஃபேட்ஸ் கிடைக்குது, உங்களுக்கு ஃபைபர் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ளீனாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்க்க ஆரம்பிக்கிற அந்த ஹேபிட் நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த ஃபுட்டை நம்ம குக்குடு ஃபுட்டாக நம்ம எந்த இடத்துல எங்கே கன்சியூம் பண்ணாலும் நமக்கு ஓரளவுக்கு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் ஓவர் த டைம். ஸோ இதை ஹேபிட்டாக பில்ட் பண்ணும்போது இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஒவ்வொரு ஃபுட்டையும் நம்ம வாங்கும்போது அந்த நியூட்ரிஷன் லேபிளை பார்த்துட்டு நம்ம அது கொஞ்சம் எஃபர்ட் போட்டோன்னா நமக்கு இது நம்மளோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது நமக்கு அந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு எந்த அளவுக்கு கேலரி இன்டேக் வேணும், நம்மளோட ஆக்டிவிட்டி லெவல், நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்ஸ், மற்ற டீட்டெயில்ஸை நம்ம டிடிஇ கேல்குலேட்டர் அப்படின்றதில் நம்ம ஃபீட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு கேலரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ கொடுக்கும். ஸோ அதை ஒரு பேஸ்லைன் வேல்யூவாக எடுத்துக்கிட்டு நம்ம அங்கேருந்து நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதை நான் பின்பற்றுறேன். தெரியலன்னா அதை பார்த்து அதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஒன்று ஃபுட்லேருந்து வர கேலரிஸ் தெரியணும், இன்னொன்று உங்களுக்கு தேவையான கேலரிஸ். இந்த 2 இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் எந்த ஸ்டெப்பாக இருந்தாலும் எடுக்க முடியும். ரொம்ப பேசிக்கான மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா மெயின்டைனிங் ஃபுட் டெய்ரி, அதாவது நம்ம டே டு டேயில் என்னென்ன ஃபுட்ஸு, ட்ரிங்க்ஸு, டைம் வைஸ் என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் டவுன் பண்ணிட்டு வர்றது. ஸோ தட் அதை பார்க்கும்போது நமக்கு நம்மளோட ஃபுட் சாய்ஸஸ் எப்படி இருக்குது, நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி எந்த டைமில் நம்மளுக்கு ஹங்கர் லெவல் இருக்குது, எது ஓவர் ஈட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எது நம்மளை எமோஷனல் ஈட்டிங் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை அதை பார்த்து நம்ம ஒரு 2 வீக்ஸ் ட்ராக் பண்ணோன்னா, எழுதணுன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட இன்டேக் குவான்டிட்டி வைஸ் எப்படி இருக்குது, நியூட்ரிஷன் ரிச்சாக சாப்பிட்றோமா இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நமக்கு நம்மளோட ஈட்டிங் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஃபுட் டைரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அதே தான் நம்ம ஆப்பில் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ட்ராக்கிங் பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஆப் மூலிமா ட்ராக் பண்ணுறது. ஸோ இது நம்ம டே டு டே சாப்பிட்றது அந்த ஜென்ரலைஸ்டு மெஷர்மெண்ட்டில் ஓரளவுக்கு போட்டோன்னா டு த எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டான அன்றைக்கி நம்ம சாப்பிட்ட கேலரியோட வேல்யூ தெரியும். அது கான்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த ஆப்பில் ஃபீட் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு வெயிட்டும் நம்ம கூடவே மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும் இந்த கேலரிஸ்க்கு வெயிட்டில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னா நம்மளோட இன்டேக் கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லிட்டு குவான்டிட்டி வைஸோ இல்லை மெஷர்மெண்ட் வைஸோ நம்ம ஃபுட்டை குறைக்கும்போது வெயிட்லேயும் ஒரு ப்ரோக்ரஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப ஜென்ரலைஸ்டான டேட்டா பேஸில் ஏற்கனவே ஃபீட் பண்ணியிருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டை தான் கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்லேயோ இல்லை எல்லாரோட வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குக்கிங் மெத்தட் இருக்கும். ஆயில் யூஸ் பண்ணுறது, வாட்டர் யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ இது குக்கான அப்புறம் நம்ம பவுல் மெஷர்மெண்ட்டோ இல்லை குவான்டிட்டி மெஷர்மெண்ட்டோ எடுக்கிறோம். ஸோ இது ரொம்ப அக்யூரேட்டான வேல்யூ கொடுக்காது. ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட இன்டேக் இந்த கேலரி லெவலில் இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நிறைய பேர் ஃபுட் ட்ராக்கிங் ஆப்பும் யூஸ் பண்ணி கேலரிஸை ட்ராக் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா போர்ஷன் கண்ட்ரோல் மெத்தட், அதாவது அன்லிமிட்டட் அன்கண்ட்ரோலபுளாக நம்மளோட இன்டேக் இருந்ததுன்னா அதை ஒரு லிமிட்குள்ளே கொண்டு வரது. இப்போ தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி நம்பர் கவுண்டிங்கில் நம்ம சாப்பிட்றத ஒன்று குறைச்சி சாப்பிட்றது. அப்படி இல்லைன்னா பவுல் மெஷர்மெண்ட் வச்சுக்கிட்டு நமக்கான ஒரு பவுலில் இதுதான் நம்மளோட இப்போ மினி லஞ்ச் அதெல்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு பவுல் மெஷர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கான ஒரு பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டாக அதை வச்சுக்கிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வருது. ஸோ இதுவும் நமக்கு
அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் கொடுக்காது. ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து நமக்கு அதையே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு ப்ரோக்ரஸ் தெரியுதுன்னு அர்த்தம். பட் ஆனால் இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இன்டேக்கை நமக்கே தெரியாமல் ரொம்ப குறைச்சி சாப்பிட்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேலரிஸ் நமக்கு தெரியாததால், கேலரிஸ் ட்ராக் பண்ணாததால் இதுவுமே வந்து நமக்கு ஓவர் த பீரியட் இது எந்த அளவுக்கு சஸ்டைனபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து லிமிட் பண்ணிக்கலாம் நம்மளோட போர்ஷன் இது மூலிமா. ஸோ இது வரைக்கும் பார்த்த மெத்தட்லேயே த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் கேலரி ட்ராக்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா கிச்சன் ஸ்கேல் யூஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு பண்ணுற ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கிச்சன் ஸ்கேல் வாங்குறது. ஸோ இது வந்து ஒன்ஸ் நமக்கான கேலரிஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, பிஃபோர் குக்கிங் வந்து நம்ம ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம வீட்டில் குக் பண்ணும்போது எடுப்போம். ஸோ அதை வந்து உங்களுக்கு தேவையான கேலரிஸ் அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த அன்குக்டு ரா மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் போர்ஷனாக இல்லையா, இது எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றோமா இல்லை கம்மியாக சாப்பிட்றோமான்னு அந்த ஆசிலேஷன் வந்து இருக்க தேவையில்லை. அதே மாதிரி ஃபுட் வேஸ்டேஜும் வந்து நம்ம தவிர்க்கலாம். அதனால் கிச்சன் ஸ்கேல் வச்சு உங்களுக்கான கேலரிஸை ட்ராக் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் இப்போ வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ நம்மளெல்லாம் இந்த ட்ராக்கிங்கெல்லாம் வந்து பண்ணுறது கஷ்டம். நம்ம வந்து ஒரு குத்து மதிப்பாக ஐபாலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பார்த்துட்டு இவ்வளோ தான் இருக்கும் இதோட கேலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கேலரிஸே வந்து மைண்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிடும்போது நம்மளால் வெயிட்டில் வந்து எந்த சேஞ்சுமே வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. ஸோ நமக்கு வந்து ஒன்று நம்மளோட லிமிட் தெரிஞ்சிருக்கணும், இன்னொன்று வந்து ஃபுட்லேருந்து எவ்வளோ கேலரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு அவேர்னஸாவது நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டை இந்த லாங் ரன் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கம்மியாக போர்ஷன் சாப்பிடும்போது அது உங்களுக்கான போர்ஷனாக கம்மியாக ஜாஸ்தியானு உங்களால் கெஸ் பண்ண முடியாது. ஒரு கெஸ்லேயே வந்து சாப்பிட்டுருக்காம உங்களுக்கான போர்ஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடும்போது தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கும் வந்து அதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் உங்களோட இன்டேக்கை வந்து எந்த விதத்துலையும் ட்ராக் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு அந்த ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த வெயிங் ஸ்கேல்லேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா கிச்சன் ஸ்கேலை வந்து உள்ளே கொண்டு வந்து உங்களுக்கான கேலரிஸை ட்ராக் பண்ணி மெஷர் பண்ணி சாப்பிடும்போது 100% ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறது. நீங்கள் ஒன்று வந்து மெஷர் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே முடியாது. இது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தடு. ஸோ உங்களுக்கான கேலரிஸ் தெரிஞ்சுக்கிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிங்க. வெயிட் லாஸ்லேயும் ஹெல்த்லேயும் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.